ஓகே ரோலிங் கேமரா ரோலிங். ஆக்ஷன் இல்ல, ரியல். ரியலா? ஓகே ஓகே. ஃப்ரேம் 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 ஓகே. ஃப்ரேம் இருக்குடா, இருக்கு. ஓகே 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 ஆல் ரைட். ஸோ ஹாய் சந்தோஷ். ஹாய் செந்தில். சந்தோஷ் இல்லை, என்னோட யூடியூப் நேம் வந்து சாண்டோ. சேனல் நேம் வந்து சாண்டோவர்ஸ். சாண்டோவர்ஸ். நான் ஒரு 12 வாட்டி மாற்றிருக்கேன். அது இது இப்போ எஸ்எஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபேக்ட்ரியாக தெரியுதா? ஓகே கட் இதை நான் எடிட் பண்ணிடுறேன். சேனல் நேம் சாண்டோவர்ஸ். ஓகே. ஹாய் சாண்டோ. ஹாய் செந்தில். நம்ம ஒரு 3-4 மாதம் கழிச்சு மீட் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் கோ இட் இன்டு த டாபிக். இப்பயே திரும்ப ரீஸ்டார்ட்லாம் இல்லையா? ரீஸ்டார்ட்லாம் இல்லை, இதுல இருந்து ஏதோ ஒன்று எடிட் பண்ணி கட் பண்ணி இதுதாங்க எங்க இன்ட்ரோ. முடிஞ்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல யாரா சொல்லக்கூடாது, யாரா வேணுங்கன்ட்டா சும்மா ஏதாவது கழுவி இல்ல கழுவி ஊத்தட்டும், கமெண்ட் பண்ணுவாங்கல்ல. அதுக்காக வேற யாருக்காவது காட்டும்ல, தேவைப்படுறவங்களுக்கு காட்டும்ல. ஒண்ணு கழுவி ஊத்துங்க, இல்ல பாராட்டுங்க. ஸ்கிப் பண்ணி மட்டும் போவாதீங்க. ஓகே. ஆமா கரெக்ட். ஆல் ரைட். ஸோ நான் ரீசெண்டாக வந்து 2 படம் பார்த்தேன். உயிரே அலைபாயுதே. ஓகே. அது நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுக்கும் இந்த டைம் பார்க்குறதுக்கும் என்னோட வியூவே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகே ஓகே. வேணாம், இப்போ எனக்கு ஒரு மொக்க ஜோக்கு ஞாபகம் இருந்துச்சு. நீ அப்போ பழைய மானிட்டரில் பார்த்துருப்ப, இப்போ 4K டிவியில் பார்த்துருப்ப. நோ நோ நோ. ஸோ இப்போ உயிரே அலைபாயுதெல்லாம் வந்து நான் ஒரு காதல் காவியமாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். காதல் காவியம்ஸ். ஓகே, ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் மணிரத்னம் அண்ட் இட் இஸ் a லவ் ஸ்டோரி. நான் அப்படிதான் காதல் காவியம், அது காதல் காவியம் தான், அதுல டவுட்டே இல்ல. இப்போ அதுல உனக்கு என்ன டவுட்னா, எனக்கு என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது காதல் காவியமா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் பார்க்கும்போது உயிரே வந்து மனுஷங்கள்லாம் அவன் துரத்தி லவ் பண்றான். ஸோ அது ஸ்டாக்கிங். லைக் மான் கராத்தே ஆஃப் த ரெமோ ஆஃப் த. ஆமா, இப்போ நம்ம மான் கராத்தே ரெமோவெல்லாம் சொல்றோம் அப்படின்னா உயிரேவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் அலைபாயுதே ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க, 4 வாட்டி பேசினாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க சண்டை போட்டது கொஞ்சினது அது இதெல்லாம் காமிச்சிருக்க முடியாதுல்ல. அது காமிக்கணும்ல. எப்படி டக்குனு சடனா எப்படா கல்யாணம் பண்ணாங்க. அதனால வந்து இப்ப பார்க்கும்போது எப்படி பாசத்துலாம் முடியும். ஓகே, நீ வந்து ஒரே படத்தை ஒரு டைம் பீரியட்ல பார்க்கும்போது வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கும், இப்ப நான் பார்க்கும்போது வேற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கு. நீ அப்போ வந்து மணிரத்னத்தை குறை சொல்ற. மணிரத்னம் வந்து ஸ்டாக்கிங் படம்லாம் எடுத்திருக்காரு அப்படி சொல்லலாம். மீபாப்பா அந்த டைம்ல ட்ரெண்டா இருந்திருக்கும். இல்லை, எனக்கு அப்படி தோணல. பட் டாபிக்ல நம்ம டீப் டைவ் பண்ணும்போது அது டிஸ்கஸ் பண்ணலாம். எனக்கு என்னன்னா விட்டு வச்சிருக்கோம். ஓகே. ஸோ நீ இன்னும் வந்து உயிரே வந்து ஒரு காதல் காவியமா தான் பாக்குறியா? நான் வந்து பேசிக்கலி ஒரு மணிரத்னம் ARR கன்னி. நானும் தான். நீ வந்து கடல் படத்தை பத்தி ஏதாவது சொன்னாலே நான் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பேன். பட் இதுல எனக்கு சின்ன பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சும் இருக்கு. ஏன்னா நானும் லாங் பேக், நான் ஃபர்ஸ்ட் டைம் உயிரே வந்து ஒரு 2006 பார்த்தேன். ரீசெண்ட்னா ஒரு 1 year ago பார்த்துருப்பேன். உயிரே அலைப்பா இதெல்லாம் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னன்னா அது இன்னும் எனக்கு காதல் காவியமாக தான் இருக்கு. அது ஒன்றும் ஸ்டாக்கிங் மாதிரியோ வேற ஆக்சுவல் ஸ்டாக்கிங் மூவிஸ் கூட என்னால் வந்து அதை நீ இப்போ சொல்ற மாதிரி என்னால் வந்து எனக்கு கம்பேர் பண்ணிக்க முடியலை. மேபி நீ சொல்றது எனக்கு அலைப்பாயுதே வந்து எனக்கு புரியுது, டக்குன்னு பண்ணிட்டாங்க. நீ எப்படி சொல்றன்னா ஓகே கண்மணி மாதிரி பேசுறாங்க, பேசி அப்படியே மெல்ல 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 அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அண்ட் அவங்க டிசைட் பண்றாங்க எதர் தேல் பி இன் லிவ் இன் ஆர் கல்யாணம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்று அதை டிசைட் பண்றாங்க. பட் அது ஒரு நல்லா இருக்கு, அது வந்து ஒரு லவ் படமா இருக்கு. ஆமா, அது வந்து சும்மா லிவ் இன் அப்படின்னு சொல்லிட்டு கழிவு ஊத்துனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப் லவ்னா அது அந்த மாதிரி தான் நடக்கும். அப்படி கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம பார்த்த உடனே வர்றது வந்து இப்போ 3 படத்துல அது ஸ்கூல் டைம்ல இருக்கு. ஓகே. ஸோ அது என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, இப்போ கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஆனா அலைப்பாயுதே வந்து பார்த்தாங்க, பேசினாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதான் வேற என்ன. ஓகே, இதுக்கு நான் என்னோட இது சொல்றேன். என்னன்னா அடுத்ததுல என்ன சொல்லும் இது என்னன்னா இதுக்கு என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் ஆர் அஸ் அ மணிரத்னம் கன்னியா ஆர் மணிரத்னம் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்ற ஒரு இதுல என்னன்னா, லவ் இஸ் பிளைண்ட். ஓகேவா? லவ் தான்,
லவ் தான். நீ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா டாபிக் என்னன்னா லவ் வெர்சஸ் ரிலேஷன்ஷிப். லவ் இஸ் டெஃபினெட்லி நாட் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப்பில் லவ் இருக்கும், அது எந்த மாதிரியான லவ் வேணா இருக்கலாம். பட் அந்த ஷாருக் கான் வந்து உயிரே படத்தில் பண்ண லவ் வந்து இருக்கட்டும், இல்லை அலைப்பாயுதேல மாதவன் பண்ண லவ்வாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு பிளைண்ட் லவ்னா எப்படி சொல்ல வர்றேன்னா, ஃபர்ஸ்ட் சீன் எப்படி ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் மழை பெஞ்சிட்டு இருக்கும், அவன் ஒரு டீ கப் வச்சு டீ குடிச்சிட்டு இருப்பான். தூரத்தில் ட்ரெயினில் மனிஷா கொய்ரால பார்ப்பான். டக்குன்னு ஒரு மின்னலோ ஏதோ ஒரு லைட்டோ டங்னு அந்த மாதிரி ஒரு லைட் வந்து பார்ப்போம். அந்த 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 பார்த்த செகண்டில் ஹி ஹாஸ் டெடிகேட்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் மனிஷா கொய்ராலா. அந்த படத்தோட கேரக்டர் நேம் எனக்கு மறந்துருச்சு ஆக்சுவலாக. ஹி ஹாஸ் டெடிகேட்டட் ஹிம்செல்ஃப் ஃபார் மனிஷா கொய்ராலா. இவ தாண்டா நம்மளை தலைகீழ போட்டு தாக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைகீழ போட்டு திருப்பணும், அந்த மாதிரி மொமெண்ட்டை வந்து அந்த அந்த செகண்ட்ல அவன் வந்து டிசைட் பண்ணிட்டான், வாழ்ந்தா இவளுக்காக தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மனிஷா கொய்ராலா கண்ணில் இருக்கிறதும் எனக்கு தெரிஞ்சு மனிஷா கொய்ராலாட்டையும் அந்த சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அவன் நம்புறான். அது இருக்கு இல்லாமல் இருக்குன்றது அது எல்லாத்தோட பெர்ஸ்பெக்டிவ். பட் அவகிட்டையும் இதே ஒரு வைப், ஒரு கனெக்ஷன், ஒரு ஆதி காலத்து கனெக்ட் நமக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத அவன் நம்புறான். எந்த ஒரு லவ்வுக்கு அடிப்படையும் அதுதான். நம்ம காலேஜில் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்போம். ஆனால் டக்குனு ஒரு பொண்ணு, காலேஜில் இல்லை எனிவே நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்போம், இவ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு மின்னல் அடிக்கிறது, பட்டர்ஃப்ளைஸ், பசங்களுக்கும் அதுதான் பொண்ணுங்களுக்கும் அதுதான், இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பாக மாறணும்னு அவசியம் இல்லை. பட் ஆனால் நமக்கு அந்த டைமில் என்ன இருக்கும்னா, வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும், இவ தான் நம்மளோட வாழ்க்கை, இவளுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன், டெடிகேட் பண்றேன், ஆஹோ அந்த ஆழ்ந்த காதல் காவியம்ஸ் எல்லாம் அதுல இருக்கும். ஷாருக் கானும் அதே தான். எந்த இடத்துலையுமே எனக்கு தெரிஞ்சு மனிஷா கொய்ராலா ஓப்பனா டைரக்டா வந்து நோ, எனக்கு உன்னைய பிடிக்கல, நீ என்ன என் பின்னாடி வராத அப்படிதான் சொல்லுவா தவிர எனக்கு உன்னை பிடிக்கல, உன்னை கண்டாலே எரிச்சலா இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்து அதர் ஸ்டாக்கிங் மூவிஸ்ல இருக்கலாம். அவங்க டேரக்டா சொல்லுவாங்கன்னா உன்னை கண்டாலே எரிச்சலா இருக்கு, உன்னை பார்க்க பிடிக்கல அப்படின்னா, ஓ பிடிக்கல அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஓகே பிடிக்கல போலான்ட்டு பேக் அடிச்சிடலாம். ஷாருக் கான் ஸ்ட்ராங்கா நம்புறான். அப்போ அந்த பொண்ணு நோஸ் ஓப்பனா சொல்லியிருந்தா கூட அவனுக்கு வந்து ஃபுல்லா லவ்ல இருக்க ஹோப் தான் இருக்கும். சரி இப்பதான் அவ வந்து நோ சொல்றா, ஆனா அவளுக்கும் இருக்கு. அது எப்படி அவனுக்கு கன்ஃபார்மா தெரியும்? ஏன்னா அவன் தான் விழுந்துட்டானு, ஷாருக் கான் தான் விழுந்துட்டான், டோட்டலா விழுந்துட்டான், இவ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் திருப்பி 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 போய் அது எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போறான்னா, இவ கூட நான் செத்துறலாம், இத்தனைக்கும் அவ ஓகே கூட சொல்லலை. இவ கூட அவன் நினைச்சா அவ ஒரு மனித வெடிகுண்டா இருக்கா, ஒரு ஓரமா கூப்பிட்டு வந்து நீங்க வெடிச்சுக்கமா, நான் ஒரு ஓரமா ஓடி போய் நான் பிரீத்தி சிந்தாக்க ஒரு புது வாழ்க்கையை தொடங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். பட் ஆனா அவனோட லவ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஓகே இவளோட சேர்ந்து நம்மளும் செத்தரலான்ற மாதிரி தான் படம் முடியுது. அதனாலதான் லவ் பிளைண்டும் கூட. லவ்வுக்காக சாகர எக்ஸ்ட்ரீம் வரைக்கும், காதலில் 7ஆம் நிலை வந்து மரணம்தான் 7ஆம் நிலை அப்படின்ற மாதிரி வரும். ஸோ நம்ம பார்க்குற எல்லா சூசைட் லவ்வால சூசைடான கேசஸும் அந்த 7ஆம் நிலையை அடையணும்னு நினைக்கிற கேசஸ் தான்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா நம்மளும் அந்த மாதிரியான ஒரு ஜோன்ல இருந்திருப்போம், இவ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பண்ணு கொடுத்துட்டு போறதெல்லாம் நம்ம வேற ஒரு வீடியோல நாங்க அதை பேசுறோம். பட் லவ் இஸ் பிளைண்ட்ன்ற ஒரு கான்செப்ட்ல தான் வந்து அந்த மூவி எடுத்திருக்காங்க பண்ணி சொல்றேன். ஆமா ஆமா ஆமா, அது வந்து நான் டெஃபினட்டா அதை ஸ்டாக்கிங்குள்ள துரத்தி டார்ச்சர் பண்ணி லவ் பண்றதா நான் பார்க்கல. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது காதல் காவியம் தான். உயிரேவா இருக்கட்டும், அலைப்பாயுதேவும் அப்படிதான். அலைப்பாயுதே வந்துட்டு அவன் ஷாலினி பார்க்குறான், பிடிக்குது, 2-3 டைம் ட்ரை பண்ணுறான், காதல் வசனங்கள் பேசுகிறான், ஷாலினிக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுது, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வர டிஃபிகல்டிஸ் வந்து நம்மளோட செகண்ட் பார்ட், ரிலேஷன்ஷிப். ஸோ உயிரே படமே என்னன்னா, உயிரே வந்து ஒருவேளை அவங்க சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல இதே அளவு பிளைண்ட் லவ்வா இருப்பாங்களான்றதான் நம்மளுக்கு வந்து அது தெரியாது. அதை மணிரத்னம் எடுக்க மாட்டாரு, அதை வந்து
விசு அவங்கெல்லாம் வந்து அந்த பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், குடும்ப அந்த படங்கள் எல்லாம் வரும்ல, அந்த ரகுவரன்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி படம்லாம் வந்து விசு வந்து பார்த்துக்குவாரு. அடுத்து ரிலேஷன்ஷிப்ல இருக்க அல்லது வந்து பாக்யராஜ் அவங்கெல்லாம் வந்து அந்த மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் மெயினாக இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் லவ் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கூறுகட்ட குக்கர் மாதிரி பிளைண்ட் லவ்வா, வா நானும் அவங்க கூட சேர்ந்து சாகுறேன் அப்படின்ற மாதிரி லவ்வா இருக்காது. ஸோ என்னோட ஜஸ்டிஃபிகேஷன் அதுதான், லவ் இஸ் பிளைண்ட், ஸோ தட் இஸ் நாட் ஸ்டாக்கிங். பட் இதுவே வந்து இது ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிறதுனால நம்மளுக்கு காட்டியிருக்காங்க, நீ அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்ற. இதுவே அந்த ஒரு ஆளை வில்லனா காட்டியிருந்தோம் அப்படின்னா நம்ம பர்சீவ் பண்ற விதம் வந்து வேற மாதிரி தான் இருந்திருக்கும். இது நம்ம டிஸ்கஷன் பரவாயில்ல, நல்லா தான் போகுது. அந்த அது ஓகே, ஏன்டா அதுக்கும் கவுண்டர் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த டைம்ல வந்து ஷாருக் கான் வந்து அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு அப்ப நான் நம்புறான். இப்போ அது ஹீரோவா இல்லாம வில்லனா இருந்திருந்தா அவன் 2வது 3வது அட்டம்ப்ட்லயே வந்து அவனை எப்படி கடத்தலாம், எப்படி எங்க கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவனோட காதல் கொண்ட தனுஷ் மாதிரி சொல்றியா? காதல் கொண்ட தனுஷ் வந்து கடத்தலான அந்த கடத்துறது இல்ல, கடத்துறதுக்கான பர்பஸ் நான் வேற சொல்லிட்டு இருக்கேன். லைக் ஆனந்தராஜ் டைப் ஆஃப் கடத்தல். சி அவனுக்கும் லவ் தான் இருக்கு, அதுவும் அது காஜிடா. இப்ப காதல் கொண்ட தனுஷோட லவ் வந்து லவ்வா இல்லையா? காதல் கொண்ட தனுஷோட லவ் வந்து நம்ம சேனலை பிளாக் பண்ணிடுவாங்கடா. அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கொக்கைன் அப்படின்ற மாதிரி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். அது இப்ப நம்ம எடிட்ல தூக்கிக்கலாம். இல்ல வச்சுக்கலாம், நம்ம டெஸ்ட் வீடியோ, ஐ மீன் வார்ம் அப் வீடியோ தான் பார்த்துக்கலாம். ஸோ யா, லவ் இஸ் பிளைண்ட். பட் வந்து ரிலேஷன்ஷிப் இஸ் பிளைண்டான்னு கேட்டால் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் பிளைண்ட். அதனால தான் அலைபாயுதிலையுமே கூட லவ் பிளைண்டாக பண்ணிடுவாங்க, கல்யாணமும் கிட்டத்தட்ட பிளைண்டாக பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பயங்கர சண்டையாக இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த சண்டையெல்லாம் தாண்டி அவன் ஒரு கோக்குமாக்கான ஆளாக இல்லாமல் ஒரு மெச்சூர்டான ஆளாக எப்போ வரும்னா அவன் அந்த குஷ்புவும் அரவிந்த் சுவாமியும் வந்து அவங்க 2 பேர்த்துக்கும் விட்டு கொடுக்காம, என்னால் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு குஷ்பு சொல்லிட்டு இருப்பான், அரவிந்த் சாமி என்னானாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குஷ்புவை கன்சோல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஐசியூ வார்டுக்குள்ளே மாதவன் போயிட்டு அந்த மொமெண்ட்டில் தான் அவன் ரியலைஸே பண்ணுவான், லைக் சக்தி இல்லாமல் என்னால் வாழவே முடியாது கண்டிப்பாக. ஸோ அதுதான் அவன் அந்த பிளைண்ட் லவ்லேருந்து அப்படியே வெளியே வந்து ஒரு கமிட்டட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, இவளுக்காக நம்ம கமிட்டடாக இருக்கணுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறது தான் கிளைமேக்ஸே. ஸோ தட் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸு. உயிரேல வந்து லவ்வோட முடிச்சிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டனால லவ்வோட முடிச்சாங்க. உயிரேலையுமே நீ பிரீத்தி சிந்தாவோட லவ் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு மெச்சூர்ட் லவ். பிரீத்தி சிந்தாவோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஓகே எனக்கு ஷாருக் கானை பிடிச்சிருக்கு, நானும் இவன் கூட இருந்தால் வைப் செட் ஆகுது, ஜாலியாக இருக்குது, இவன் கூட இருந்தால் ஒரு நல்ல லைஃப்பை நம்ம 2 பேரும் சேர்ந்து பில்ட் பண்ண முடியும், ஜாலியாக இருக்கலாம். அதுதான் அவளோட அதிகபட்ச இது. அதுக்காக நான் ஷாருக் கானை துரத்துவேன், அவனை எதுவும் பண்ண விடாம அவனே வாழ்க்கைன்னு கதியாக இருப்பேன், அந்த மாதிரி இருக்க மாட்டான். அது வந்து பிளைண்ட் லவ் கிடையாது. அது வந்து ஒரு நமக்கு ஒரு கம்பேனியன்ஷிப், நம்ம வைபுக்கு செட் ஆகுற ஒரு கம்பேனியன்ஷிப் தேடிக்கிற ஒரு லவ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா லவ் இஸ் பிளைண்ட், டெஃபினெட்லி ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் ஒர்க். ஆமாம், பட் அந்த பிளைண்டான ஒரு லவ், ரிலேஷன்ஷிப் நீட்ஸ் கமிட்மெண்ட், ஒர்க் கமிட்மெண்ட். கமிட்மெண்ட் எப்போ வரும்? நம்ம மைண்ட் செட் பண்ணும்போது மட்டும் தான் வரும். இட் டேக்ஸ் a lot of work. ஆமாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த லவ் இல்லாம ஜஸ்ட் ஒரு கம்பேனியன்ஷிப் வேணும், இல்லைன்னா வந்து ஒரு கம்பேட்டபிலிட்டி இருக்கு அப்படின்றது போறது வந்து எந்த அளவுக்கு அது சரியா இருக்கும்? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல நீங்க ஒரு லவ் ஃபீல் பண்ணியாச்சு, அது இன்னொரு இடத்துல கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியவே தெரியாது. ஆல்மோஸ்ட் கிடைக்காது, கிடைக்காது உனக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது ஒன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அடுத்தவங்கள்ட்டையும். இதுக்கு எனக்கு எந்த மூவி சீன் ஞாபகம் வருதுன்னா, அந்த ஆரோமலே பாட்டு வினை தாண்டி ஒரு வேலையை போயிட்டு இருக்கும்போது சமந்தா வந்து சிம்புவை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சிம்பு வந்துட்டு என்ன சொல்லுவான்னா,
நான் எப்படியும் அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இறங்கிடுவேன், ஆனா அது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. விச் மீன்ஸ் எந்த அளவுக்கு அந்த பிளைண்ட் லவ்வா இருக்கும்ன்றது தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அது என்னன்னா, ஓகே வி ஆல் நீட் கம்பேனியன்ஷிப், அதில் ஒன்றும் தப்பும் கிடையாது. அரேஞ்ச் மேரேஜே பண்ணுறாங்க. அரேஞ்ச் மேரேஜே இந்த சொசைட்டியில் நார்மலாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு நம்மளுக்குன்னு ஒரு கம்பேனியன்ஷிப்பை நம்ம வைபுக்கு செட் ஆகிற மாதிரி தேடிக்கிறதுல வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. அதான் நான் திருப்பியும் சொல்லிட்டு இருக்கேன். அதில் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் லவ். நீ ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ கமிட்டடாக இருக்கிறதே, அவங்களுக்காக சின்ன சின்ன சாக்ரிஃபைசஸ் பண்ணுறதே வந்து அதுவே பெரிய லவ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதி அண்ட் தாரா எடுத்துக்கோ, ஓகே கம்பெனியில், ஓகேவா? அவங்க பிளைண்ட் லவ்வர்ஸாக இருந்திருந்தாங்கன்னா, ஏன்னா தாராக்கு ஒரு ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஒரு பேஷன் இருக்குது, இவனுக்கு கேமிங் அப்படின்னு ஒரு பேஷன் இருக்குது. அவங்க பிளைண்ட் லவ்வர்ஸாக இருந்திருந்தாங்க அப்படின்னா, ஓகே நான் கேமிங்லாம் விட்டுறேன், நான் ஆர்கிடெக்ட்லாம் விட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கே போய் பிச்சை எடுத்துகிட்டு இருந்திருப்பேன். ஐ மீன் பிளைண்ட் லவ் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அங்கே தான் முடியும். உனக்கு இந்த ஜோ படத்தில் வர்ற மாதிரி பணக்கார பசங்க எனக்கு வேறு வேலைலாம் இல்லைப்பா, நான் பிளைண்ட் லவ் பண்ணிட்டு ஜாலியாக அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ நீ உன்ட்ட பணம் இருக்குன்னா நீ பிளைண்ட் லவ் பண்ணலாம். பிளைண்ட் லவ் பண்ணி அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. பட் இல்லை, உனக்கு வாழ்கிறதுக்கு பணம்லாம் வேணும், மாதம் வாடகை கட்டணும், சாப்பாடுக்கெல்லாம் பணம் வேணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நீ இந்த மாதிரி தான் திங்க் பண்ணி ஆகணும். நான் லைக் என்ன சொல்ல வந்தேன்னா, பட் தாராவும் ஆதியுமே வந்து ஒரு மொமெண்ட்ல என்ன பண்ணுவாங்க, பேஷனை விட்டு கொடுக்க முடியாதுன்றத ரெண்டு பேரும் கிளியரா இருப்பாங்க. ஆனால் ரிலேஷன்ஷிப்பும் அவங்களால வந்து வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரு இடத்துல வந்து யாரோ ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. இதர் ஆதி வந்து இல்லை ஓகே நான் யூகே போகல அந்த மாதிரி இருக்கும். தாரா வந்துட்டு நான் ஓகே நான் ஆர்கிடெக்ட் என்னோட ப்ராஜெக்ட் நான் இந்தியாவிலே ஏதோ ஒன்று பண்ணிக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் பிளைண்ட் லவ்வை விட அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கல்ல, அதுதான் ஆக்சுவல் லவ்வே. பிளைண்ட் லவ் வந்து யாருக்கு வேணா வரலாம், எப்போ வேணா வரலாம். லைக் அப்பா காசுல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அதிகபட்சமா ஒரு சொந்த காசுல இருக்கும்போது A to the B to the C ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன்ஸுக்கு தான் எனக்கு அப்படிதான் போச்சு. எல்லாருக்கும் அப்படிதான் போகும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம காலேஜ் டைம்ல லவ் பண்ணும்போது இன்னும் ஃபுல் ஃபிளஷ்ல இறங்கி செய்ய முடியும். கரெக்ட், இது செய்ய முடியும், லவ் பண்ண முடியும்னு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. இதே நம்ம வேலைக்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா லவ் வந்து ஓரமா தான் போகும். அத வந்து நீ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. அந்த மாதிரி ஒரு பிளைண்ட் லவ் இல்லாத ஒரு பொண்ணையோ பையனையோ நான் எப்படி கல்யாணம், பையனை மீன்ஸ் நீ பையன் இல்ல, ஒரு பொண்ணு பையனையோ பையன் பொண்ணையோ, இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. அது நார்மலைஸ் எவ்ரிதிங்கிறத இன்னொரு வீடியோ அது பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி பிளைண்ட் லவ் வரல, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றது வந்துட்டு உனக்கு வயசாயிட்டே தான் போகும். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் வயசாயிட்டா நம்ம ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் ஓகே கொஞ்சம் வைப் செட் ஆகுதா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கலாம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கிற தப்பே கிடையாது. பட் ஒன்ஸ் கமிட் ஆகிட்டோம்னா ரெண்டு சைடுமே கமிட்மெண்ட் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கா, ரெண்டு பேரும் சேர்ந்து இதை லைஃபோட ஸ்ட்ரகிள்ஸை எப்படி கோ த்ரூ பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறத கிளியரா இருந்தாங்கன்னா, இப்போ அதுதான் இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுங்கள, லைக் பொண்ணுங்களே இல்ல, ஒரே ஒரு பொண்ணை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அந்த கமிட்மெண்ட்டுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்ல. நம்மளுக்கு வேற யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு எதுவுமே தோணவே தோணாது, ஆட்டோமேட்டிக்கா அந்த கமிட்மெண்ட் வந்துடும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல அப்படி கிடையாது. ரிலேஷன்ஷிப்ல வந்து யூ அக்ரீட் டு பி டுகெதர். ஆமா, என்னாலும் இட்ஸ் an அக்ரிமெண்ட். பட் ஆனால் லவ் பண்றதுல வந்து அது அக்ரிமெண்டே கிடையாது. லவ் பண்றது ஏன்னா தோணவே தோணாது, வேற யாராவது பார்க்கணும் இல்லை ஏதாவது கஷ்டம்னா அவங்களுக்காக நம்ம செய்யணும். இப்போ என் பார்ட்னருக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கு, அதை வந்து ஹோல் ஹார்ட்டடா செய்யணும்னாலே அந்த ஒரு லவ் தான் வேணும். ஆனா ரிலேஷன்ஷிப்னா அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. கரெக்ட், இட்ஸ் லைக் an agreement to be there with them. கரெக்ட், அது புரியுது. ஆனா இதுக்கு என்னோட இது என்னன்னா, அந்த பிளைண்ட் லவ்க்குமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மீட்டர் அண்ட் டைம் பீரியட் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும், ஆர் நான் மற்றவங்கள வச்சு பார்த்த வரைக்கும் தான் சொல்றேன்.
இனிஷியல் டேஸில் அந்த மீட்டர் வந்து அப்படியே பீக்குக்கு போயிட்டு வரும் பயங்கரமாக வா ஒரு 100 பட்டர்ஃப்ளை உள்ளே போகும். ஒரு 3 months 4 months டவுன் இந்த லைன் வந்து நிறைய பட்டாம்பூச்சிகள்லாம் செத்து போயிட்டு ஒரு 5-6 மட்டும் துடிச்சிட்டு இருக்கும். ஸோ நீ சொல்கிற அந்த கமிட்மெண்ட் ஹோல் ஹார்ட்டடாக இருக்குன்றதுமே எனக்கு தெரிஞ்சு வந்து கேரண்டி கிடையாது. அது வந்து நீ 3 months சொல்றது வந்து பிஃபோர் காஜ் அண்ட் ஆஃப்டர் காஜ். ஓப்பனா சொன்னா அதுதான் பிஃபோர் காஜ் அண்ட் ஆஃப்டர் காஜ் தான். சோ இந்த லவ்ல என்ன இருக்குறதே வந்து ஆஃப்டர் காஜ் தான் உங்களுக்கு லவ் இருக்கா இல்லையானே தெரியும். அப்சல்யூட்லி இல்லனா அது லவ்வே கிடையாது. சி லவ் இஸ் பிளைண்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் அது அது என்னவா வேணா இருக்கலாம். பட் ஆனால் நான் டிஃபெண்ட் பண்றது வந்துட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது தான் பிளைண்ட் லவ்வை விட பெட்டர் லவ். நீ சொன்ன மாதிரி அது அரேஞ்ச்மெண்ட்டாகவே இருக்கட்டும். பட் அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்காக நம்ம ஒன்று இறங்கணும்ல, இவளுக்காக பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அரேஞ்ச் மேரேஜாகவே இருக்கட்டும், நீ தாலி கட்டுற மொமெண்ட் வரைக்கும் நீ அந்த பொண்ணை பார்த்ததே இல்லை, பையனை பார்த்ததே இல்லாமல் கூட இருக்கட்டும். பட் ஆனால் அதுக்கப்புறம் சேர்ந்து வாழலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கல்ல. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு அவன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், இல்லை இவன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கா, டார்ச்சராக இருக்கான்னா அந்த மேரேஜை எண்ட் பண்ணிட்டு போகிறதுலையுமே தப்பே கிடையாது. நம்ம வந்து சொசைட்டி முன்னோர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களுக்காக வாழணுன்ட்டு அவசியமே கிடையாது. டிவோர்ஸை ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிறதுல தப்பே கிடையாது. பட் ஆனால் நல்லா வாழ்கிறவங்களையும் எப்படா வாழ்கிறீங்க, இது எப்படி நீங்கள் லவ்னு சொல்கிறீங்க, இது எப்படி நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொல்கிறதுல எனக்கு தெரிஞ்சு அது ஒன்றும் அர்த்தம் இல்லைன்னு தான் தோணுது. அது பிளைண்ட் லவ்வை விட அது வந்து ஒரு கௌதம் சொல்ல அது ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் அதுவுமே. எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும். ஏன்னா பிளைண்ட் லவ் உனக்கா வந்திருக்கு, இது வந்து உனக்கா அமைஞ்சிருக்கு, நீ அமைச்சிருக்கோம், நீ அமைச்சிருக்க இல்லை யாரோ ஒருத்தர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ கமிட்டடாக இருக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் திங். ஒரு 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 ஹியூமனுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் திங். ஸோ நீ சொல்கிறது வந்து நீ சொன்ன அது வந்து ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு அக்ரிமெண்ட். நம்மளுக்கு வந்து இப்போ சப்போஸ் அது அந்த அக்ரிமெண்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அவங்க 2 பேருமே நல்லவங்க தான். 2 பேரும் யாருக்கும் வந்து கெட்டதெல்லாம் பண்ணுறது இல்லை, 2 பேரும் நல்லவங்க தான். ஆனால் வந்து ஏதோ ஒரு ரீசன் இவங்களுக்கு அவங்களுக்கும் அது செட் ஆகலை அப்படின்னு ஒருத்தருக்கு மட்டும் தோணுது. இந்த டைமில் த அதர் பர்சன் அது நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷனாக இருந்திருந்தா அவங்களுக்குமே நிறைய தோணிருக்கலாம், இவங்களெல்லாம் எப்படா வாழ்றது அப்படின்ற மாதிரி நிறைய டைம் நிறைய பேருக்கு தோணிருக்கலாம். அவங்களுக்கு வந்து சாய்ஸ் இல்லை. நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் வந்து சாக்ரிஃபைஸ் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க. அவங்க பிடிச்சது அவங்க எதுவும் செஞ்சது இல்ல. அம்மாஸ் அவங்க ஃபேமிலிஸ்க்காக பண்ணாங்க, அப்புறம் பசங்களுக்காக பண்ணாங்க. ஃபியூச்சர்ல வந்து இன்னும் சாக்ரிஃபைஸ் ஆனா அவங்க அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்படி இருந்திருக்கும்? ஒரு அக்ரிமெண்டோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல போறதுக்கும் அந்த ஜஸ்ட் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்வோட அந்த ரிலேஷன்ஷிப் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உனக்கு அந்த சாக்ரிஃபைஸ் ஒரு சாக்ரிஃபைஸ் மாதிரி தெரியாது, அவங்களுக்காக பண்ற சாக்ரிஃபைஸ் சொல்றேன். ஆமா. சோ இட்ஸ் a very very valid point. இப்போ லெட்ஸ் சே நீ ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்ட, லவ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஒரு பியூர் ஃபார்ம் லவ் மட்டும் இருக்கு அப்படின்னா அதை அவங்க மறந்துடுவாங்க, மன்னிச்சிருவாங்க. ஆனால் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கு அப்படின்னா அவங்க மன்னிச்சிருவாங்க, ஆனால் மறக்கவே முடியாது. மன்னிச்சு ஏத்துக்குவாங்க, அந்த அக்ரிமெண்டால அந்த கமிட்மெண்டால ஏத்துக்குவாங்க. ஆமா. ஆனா அவங்க உங்ககிட்ட எப்படி இருப்பாங்க, அந்த சேஞ்சஸ் வந்து உனக்கு எவிடென்ட்டா தெரியும். சின்ன சின்ன ஆக்டிங்லாம் போட்டு அப்படியே ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா அது வந்து அவங்களுக்குள்ள ட்ரூத்ஃபுல்லா இருக்காங்களா அப்படின்னா அது இருக்காது. in this point blind love தான் wins any day because என்ன சொல்றது. ஆமா, கரெக்ட். நீ சொல்றது வந்துட்டு ஒரு அந்த பிளைண்ட் லவ் ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ்னு ஒன்று இருக்கும்போது
அவங்களுக்காக பண்ற சாக்ரிஃபைஸாவே தோணாது. இதே ஒரு அரேஞ்ச் மேரேஜ்லயோ இல்ல நம்மளே பார்த்து ஒரு கமிட் பண்ணிக்கிட்ட ஒரு மேரேஜ்லயோ வந்துட்டு நான் உனக்காக தானே எவ்வளோ ஆஃபீஸ் போயிட்டு வந்துருக்கேன், உனக்காக தானே எவ்வளோ சம்பாரிச்சிட்டு இருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்போம். பட் பயங்கர லவ் பண்ணி ஒரு கல்யாணத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க அதை சொல்லி காமிக்கிறதுன்ட்டு இல்லை, அவங்க அதை பண்ணவே மாட்டாங்க. அவளுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கரெக்ட், நீ சொல்றது ரைட்டு தான். இப்போ அதோட எக்ஸாம்பிள் வந்து லப்பர் பந்து மூவி. ஸோ லப்பர் பந்து மூவியில் வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து அவள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஹஸ்பண்டா ஒன்றும் பெருசாக வேலைக்கெல்லாம் போனதில்லை, அப்பாவும் ஒன்றும் பெருசாக சம்பாதிச்சதில்லை. ஆனால் வந்து அந்த வைஃப் என்னதான் அவன் மேலே கோவப்பட்டாலும் கடைசியில் வந்து அவங்க 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. கமிட்மெண்ட், அது கமிட்மெண்ட் இல்லை, அது லவ். அது எப்படி கமிட்மெண்ட் அது? ஏன்னா ஓகே சேர்ந்து அவங்க லவ் மேரேஜ் தானே பண்ணாங்க, அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அது வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ்னால மட்டும்தான் வந்து அந்த வைஃப்னால ஹஸ்பண்ட் என்ன பண்ணாலும் வந்து மன்னிக்க முடியுது. ஆமா, அவன் வேலைக்கே போகலனாலும் டிஃபன் பாக்ஸ் டெய்லி பீஃப்லாம் செஞ்சு. ஸோ அதே மாதிரிதான் வந்து அவன் பொண்ணுக்கு இருந்த ஹரிஷ் கல்யாண் கிட்ட இருந்த லவ்வும் அதே மாதிரிதான். அவங்க அப்பா அம்மாக்கு எந்த மாதிரி இருந்துச்சோ அதே தான். ஸோ உனக்கு வந்து ஒரு அந்த லவ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்காது. ஓகே ஓகே, உனக்கு வந்து ஓகே லைஃப் லீட் பண்றதுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், பட் அதை அவங்க ஃபுல்ஃபில் பண்ணலனாலும் நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க கூட தான் இருப்பேன் அப்படின்றது வந்து அந்த ஒரு பிளைண்டான ஒரு லவ் இருக்கும்போது மட்டும்தான் வரும். அப்ப நான் கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா அதுதான் அவன்கிட்ட ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்னா, ஜோல வர்ற மாதிரி பணக்கார பசங்க வந்து அந்த பிளைண்ட் லவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நம்மளே மாதிரி வேலைக்கு போயே ஆகணுன்ற பசங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதுல தப்பு இல்லைன்னு சொல்ல வர்றேன். நான் வந்து ரிலேஷன்ஷிப்ல தப்பு இருக்கு தப்பு இல்லைன்னு சொல்லவே வரல. நான் சொல்றது என்னன்னா வந்து அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ் நீ ஃபீல் பண்றதோட பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா ரிலேஷன்ஷிப்ல இருந்துட முடியும், ஆனா எல்லாரும் லவ் ஃபீல் பண்ணிருப்பாங்களா? அது பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு ஒரு வேலை தேவைப்படுது, மாசம் மாசம் ஒரு காசு தேவைப்படுது. இப்போ காலேஜ்லயே வந்து காலேஜ்ல இல்லை மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அந்த பருவ வயதுல நீ சொல்ற அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிளைண்ட் லவ் வந்து ஏன் வருதுன்னா, அந்த டைம்ல பொண்ணும் சம்பாரிச்சிட்டு இருக்க மாட்டான், பையனும் சம்பாரிச்சிட்டு இருக்க மாட்டான். அவங்களுக்கு வேர்ல்டை பத்தி தெரியாம இருக்கட்டும், அது ஒன்றும் தப்பு கிடையாது. பட் ஒரு மணியோ ஒரு ஃபினான்ஸை பத்தியோ ஒரு ஐடியாவே இல்லாத டைம்ல தான் அது வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற கிஃப்ட்ஸா இருக்கட்டும், அவங்கள வெளியே பைக்ல கூட்டு போறதுக்கு, பைக்ல பெட்ரோலு, அவங்களுக்காக பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பேரண்ட்ஸோட மணியாக தான் இருக்கும். ஸோ யாராவது நமக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் பிளைண்ட் லவ் டெஃபினட்டா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு தான் உனக்கு வந்து லப்பர் பந்து எக்ஸாம்பிள் சொன்னேன். அவங்ககிட்ட காசு இல்லை, ஆனால் அவங்க கடைசி வரைக்கும் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் ஒன்றா சேர்ந்தே கஷ்டப்படுவோம். அவங்க என்ன சண்டை போட்டாலும் அந்த லவ் வந்து குறையவே குறையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து 96 மூவில வந்து விஜய் சேதுபதி த்ரிஷா கிட்ட வந்து கேட்பாரு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. த்ரிஷா வந்து சந்தோஷமா இருக்கணும்னு தெரியாது, நிம்மதியா இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆனா இதே விஜய் சேதுபதி இருந்திருந்தா அவ சந்தோஷமா இருந்திருப்பா. ஆமா கரெக்ட். ஸோ ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிம்மதியெல்லாம் இருக்கலாம். நம்மளுக்கு வந்து ஏத்த மாதிரி ஒரு ஆளை வந்து அந்த கம்பேட்டபிலிட்டிலாம் இருந்து, ஓகே உங்க வீட்டுல வந்து இந்த பேக்ரவுண்ட் இருந்திருக்கு, என் வீட்டுல வந்து இந்த பேக்ரவுண்ட் இருந்திருக்கு, நம்ம 2 பேரும் வந்து ஸ்டேட்டஸ் வைஸ் ஒரே ஸ்டேட்டஸ்ல இருந்திருக்கோம், இல்லைன்னா வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது, லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னா பேசி, அது அரேஞ்ச் மேரேஜாகவும் இருக்கலாம், இல்ல ஃபேமிலிஸ் பார்த்து வச்சதாகவும் இருக்கலாம், இல்ல பசங்க பொண்ணுங்க பேசி வச்சுட்டும் இருக்கலாம். கரெக்ட் கரெக்ட். பட் உனக்கு அந்த லவ் கிடைக்குமா, லவ் இருந்துச்சா அப்படின்னா அது அன்கண்டிஷனலா இருக்குமா அது தெரியாது. அந்த அன்கண்டிஷனல் லவ் நீ ஒன்ஸ் ஃபீல் பண்ணிட்ட அப்படின்னா அது உனக்கு திரும்பி வரே அந்த ஏக்கம் உனக்கு இருக்காதா? ஏக்கம் டெஃபினட்டா இருக்கும். மேபி அந்த ஏக்கம் உனக்கு மறக்கலாம். அந்த ஏக்கம் வந்து சரி ஓகே அது ஒரு பாஸ்ட், அது ஒரு மெமரி அப்படின்னு சொல்லி மறக்கலாம். பட் அந்த அது உனக்கு கிடைச்சிச்சுன்னா திரும்ப அந்த மாதிரி உனக்கு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு ஒரு பர்சன் இருக்காங்க கிடைச்சா டெஃபினெட்லி நம்மளால கொடுக்க முடிஞ்சாலும் நம்மளால ரிசீவ் பண்ண முடிஞ்சாலும் சூப்பர் தான். பட் கமிங் பேக் டு தட் அந்த லப்பர் பந்து பாயிண்ட் வந்து நீ சொன்ன மாதிரி அவங்க லவ் மேரேஜ் தான், பிளைண்டா லவ் பண்ணி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணவங்க தான். ஆனா அதுக்கப்புறம் ஏன் அவ்வளோ நாளைக்கு அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா, அவங்க அந்த பிளைண்டா பியூர் லவ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு
சரி ஓகே வேலைக்கு போக மாட்டான், எப்படியோ அந்த குடும்பத்தை ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு somehow they have managed. நிம்மதியா இருக்கு, ஐ மீன் சந்தோஷமா இருக்காங்க, ஆனா நிம்மதியா இல்லை. அகெயின் இட்ஸ் மணி. அகைன் யா மணி தான் வந்து ஆல்வேஸ் அல்டிமேட்டு. அதுல வந்து ஒரு டிஸ்கஷனும் கிடையாது. மணி இருந்தா எல்லா ப்ராப்ளமும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதேதான் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் வச்சு சொல்றேன். நான் எனக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. என் ஒய்ஃபுமே வந்து அந்த மாதிரி சினிமாவில் காமிக்கிற அந்த பிளைண்டு ரொமான்டிக் சினிமேட்டிக் லவ் எல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். நான் ரொம்ப கான்ஷியஸாக அதெல்லாம் அந்த மாதிரிலாம் நம்ம பயங்கர ரொம்ப ரொம்ப எனக்கு அது ரொம்ப பிளாஸ்டிக்காக இருக்குது. ரொம்ப அதை பார்த்து நம்ம பண்ணுறதுங்கிறது வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற பசங்களும் நிறைய இருக்காங்க தான், அதெல்லாம் தப்பும் கிடையாது. பட் எனக்கு பர்சனலி ஏன் அப்படி இருக்குன்னா, நான் அந்த மாதிரி உசுரை கொடுத்து சினிமா மாதிரி எஃபர்ட் எடுத்து பயங்கரமாக போட்ட லவ் எல்லாமே ஆல்மோஸ்ட் புட்டுக்குச்சு, எல்லாமே புட்டுக்குச்சு. எல்லாமே சின் நிறைய எல்லாம் இல்லை, கொஞ்சம் அந்தந்த ஸ்டேஜ் இருந்ததெல்லாம் புட்டுக்குச்சு. எனக்கு என்ன பயம்னா, நம்ம ப்ராக்டிக்கலா ரியலா இருப்போமே, இந்த நேரத்தில் எவனா மிக்ஸி ஓட்டுறது ஆடியோ கேக்குதான்னு தெரியல. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து சூப்பர் பொண்ணு ஒய்ஃபா கிடைச்சிருக்கா. சூப்பர் ஒய்ஃப் கிடைக்கல, சூப்பர் பொண்ணு ஒய்ஃபா கிடைச்சிருக்கா. ஸோ நம்ம இடத்துக்கு நம்ம ஒருவேளை திருப்பி சினிமாவில் வர்ற மாதிரி நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு இதுவும் புட்டிக்கிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கும். அதனால வந்துட்டு ரியாலிட்டியில ஒரு மெச்சூர்டா இருந்துட்டு போவோமே நம்ம அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு அதுதான் எனக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. அகைன் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீ சொல்ற அந்த பிளைண்ட் லவ்வே நமக்கு லைஃப் லாங் கிடைச்சா சூப்பர் தான். ஆனா வந்து அது எங்கேயுமே இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல. எங்கேயுமே யார்கிட்டயுமே அப்படி இருக்கவும் முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அது ஒரு பீரியட், அதுக்கு ஒரு மீட்டர் இருக்கு, அந்த டைம்ல அது இருக்கும். அதுக்கப்புறம் பையனுக்கும் குறைஞ்சிடும், பொண்ணுக்கும் குறைஞ்சிடும். இங்கதான் சசிகுமார் என்ட்ரி தர்றாரு நாடோடிகள். அவர் சொல்றாருல என்னன்னா, லைக் ஒரு வருஷம் வந்து அந்த கடலை தாண்டறதுக்கு ரொம்ப இதா இருக்கும், 100க்கு 10 பேர் தாண்டா தாண்டான், மீதி எல்லாம் அதுக்குள்ள விழுந்துடுறீங்க அப்படின்னு. ஸோ அந்த அரேஞ்ச் மேரேஜுக்கோ இல்லை ஒரு மேரேஜுக்கோ ஃபர்ஸ்ட் அந்த 1 year தான் அந்த டைம். 1 year வந்து உலகமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரியல் லைஃப்குள்ள ஸ்கூல் ஃபீஸு, புல்லுக்குட்டி, மண்ணெண்ணெய், ரவை, ரேஷன் கார்டு, பாம் ஆயில், பேட்டர் ஆப்லாம் வரும்போது ஐயோ ஆளை விட்றா சாமி, லவ் ஆகுது மயிராகுதுன்ட்டு உழைச்சே ஆகணும் ஓடியே ஆகணுங்கும் போது, அந்த உழைச்சே ஆகணும் ஓடியே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, அப்போ எவ்வளோ பெரிய பிளைண்ட் லவ்வாகவே இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுவோம், அதை ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கொண்டு போவோம், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள கொண்டு போவோம். அப்படின்னு பண்ணா மட்டும்தான் அந்த லவ்வே நிலைக்கும். நீ எவ்வளோ லவ் வந்து நம்ம அப்ப பேசுனதுதான். நீ லவ் இருந்துச்சுன்னா நீ வந்து கமிட்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, அது ஒரு அக்ரிமெண்டா இருக்க தேவையில்ல, சாக்ரிஃபைஸ் உனக்கு ஒரு விஷயமாவே தெரியாது. ஸோ நீ லவ் பண்ற, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுது, அந்த பொண்ணு லவ் பண்றா அப்படின்னா நீ வேலைக்காக போற அப்படின்னா அது அவளுக்கு ஒரு சாக்ரிஃபைஸாவே இருக்காது. நீ இந்த விஷயம்லாம் செய்யல, நீ வந்து நான் லவ் பண்றேன்னு சொல்ற, ஆனா நீ எனக்கு லவ் பண்ற விஷயம் எதுவுமே நீ என்கிட்ட செய்ய மாட்டேற அப்படின்ற ஒரு சண்டையே வராது, உங்ககிட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸே இருக்காது. ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்றா. நீ சொல்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா, இப்படி நீ சொன்னல நிறைய காசு இருந்தால் தான் ஜாலியா இருக்கு லவ் பண்ண முடியும் அப்படின்றது, அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்போது தான். அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் நீ ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணணும். நீ வந்து ஓகே நம்ம லவ் பண்றோம், இதெல்லாம் பண்ணாதான் இது லவ் அப்படின்னு ப்ரூவ் ஆகும் அப்படின்னு இருக்கு. பட் நான் சொல்றது வந்து, நீ பிளைண்டா லவ் பண்ற அப்படின்னா நீ அதை ப்ரூவ் பண்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்கா நம்ம எதாவது பண்ணிட்டு இருப்போம். அதை நம்ம பண்ணலனாலும் அவங்கள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சுட்டு இருப்போம். இப்ப நம்ம ஸ்பெஷலா ஃபீல் பண்ண எதுவும் ட்ரை பண்ணனாலும் அவங்க ஸ்பெஷலா ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்து என்ன ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறா அப்படின்னா அது ஒரு விஷயம் செய்யறதுனால கிடையாது, அது ஜஸ்ட் என் கூட இருக்கிறதுனாலயே. அந்த பர்சன் என் கூட இருந்தாலே நான் ஸ்பெஷலா தான் ஃபீல் பண்ணுவேன். சோ அவங்க வந்து எனக்கு சமைச்சு தரணும், இல்ல வந்து கிஃப்ட் வாங்கி தரணும், இல்ல என்கிட்ட வந்து நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் இருக்காது. அந்த பொண்ணோட எக்ஸிஸ்டன்ஸே போதும். சோ அதுதான் வந்து நான் ஒரு பிளைண்ட் லவ் இல்ல ஒரு லவ் அப்படின்னு சொல்றது, லவ்வே பியூர் தான். சோ லவ்னு சொல்றதே அதுதான் நான் மீன் பண்றேன். ஆனா ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா
இல்ல லவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பாய் ஃப்ரெண்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணி ஆகணும், கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பாய் ஃப்ரெண்ட் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அது ஒரு டிரான்சாக்ஷனா இருக்கு. ஆனா லவ்ல அது இருக்காது. அது வந்து ஒன் சைடடாவே இருக்கும். லைக் இப்போ ஒரு லவ் இருக்கும்போது பையன் எதுவுமே பண்ணல, ஆனா பையன் லவ் பண்றான். அது வந்து அந்த லவ் ஃபீல் தான் பண்றான். மேபி அவனுக்கு அது காட்ட தெரியல. ஆனா பொண்ணு வந்து நிறைய செய்யறா, ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியும். ஆனா 2 பேருமே லவ்ல தான் இருக்காங்க. ஆனா 2 பேருக்குள்ளேயும் வந்து நீ ஏன் எனக்கு இது பண்ண மாட்ற, ஏன் இது பண்ண மாட்ற அப்படின்றது இருக்காது. புரியுது புரியுது. இல்ல இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, அது அவங்க ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஈஸியா சார்ட் அவுட் பண்ணிடுவாங்க. இல்ல என்னதான் சண்டை போட்டாலும் அவங்க திரும்பி ஒன்னா இருக்கணும்ன்ற ஒரு ஸ்டேஜ்ல மட்டும்தான் வரும். அது எப்போ வரும் அப்படின்னா உனக்கு வந்து ஒரு நீ ஃபோர்ஸ் பண்ணி கமிட்டட்ல வராது. உனக்கு அது நேச்சுரலா வரும்போது மட்டும்தான் வரும். அண்ட் ஐ திங்க் தட் will happen only if you have love. And இப்போ இருக்கிறதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ரிலேஷன்ஷிப் அண்ட் லவ்லயே வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கும், ஓ இதுதான் லவ் போல அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸே ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அந்த கன்ஃபியூஷன்லாம் எப்போ போகும் அப்படின்னா அது தெரியாது. நீ கேட்ட கொஸ்டினுக்கு ஐ மீன் நீ சொல்லிட்டு இருந்ததுக்கே வர, நீ சொல்ற அந்த லவ் வந்து அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. நான் வந்து அது எத்தனை நாளைக்கு அப்படி நீ சொல்றது லைஃப் லாங் அப்படி இருக்கணும், லவ் இருந்தா லைஃப் லாங் அப்படி இருக்கும்னு நான் சொல்றேன். இப்போ நீ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படி பார்த்தது இல்லடா, லைஃப் லாங் அப்படி இருக்கிற மாதிரிலாம். லைக் நான் சொல்ல வர்ற பாயிண்ட் என்னன்னா, ஆமா லைஃப் லாங் அந்த லவ் இருக்கும், ஆனா அது எப்போ சஸ்டெயின் ஆகி இருக்கும்னா நீ அந்த லவ் மட்டும் இல்லாம அதை கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டு அந்த கமிட்டடாகவும் இருக்கும்போது மட்டும்தான். அதான் நான் சொல்றேன், லவ்ல வந்து உனக்கு கமிட்மெண்ட் வந்து நேச்சுரலா வந்துடும். கமிட்மெண்ட்ல லவ் நேச்சுரலா வந்துடும். அது அப்படி கிடையாது. உனக்கு லவ்ல கமிட்மெண்ட் நேச்சுரலா கண்டிப்பா வந்துடும், ஆனா கமிட்மெண்ட்ல லவ் நேச்சுரலா வராது. ஏன் வராது? ஏன் வராது அப்படின்னா you don't feel anything towards them. அது தெரியல, அது மேபி நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லையா. இப்போ அரேஞ்ச்ட் மேரேஜ் கமிட்மெண்ட், ஓகே, அவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள தள்ளி விடுறாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள லவ் வராதுன்னு நீ எப்படி? வராதுன்னு நான் சொல்ல, வர்றதுக்கான சான்சஸ் வந்து 50-50 தான். வரலாம், வராம இருக்கலாம். ஆனா வராம இருந்து ஒன்னா இருக்கிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஸோ அப்படி என்ன சொல்ல, லைக் என்ன சொல்றேன்னா, லவ் பண்ணா மட்டும்தான் கல்யாணமே பண்ணணும், லைக் அந்த லவ் இருந்தா மட்டும்தான் கல்யாணமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்படி கல்யாணம் பண்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ லவ் இருந்தா மட்டும் தான் கல்யாணம் பண்ணணும்னா அப்படி யாருக்குமே கல்யாணம் ஆகாது. ஸோ நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் ஒரு ஃபீல், கமிட்மெண்ட் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து வேற. அந்த ரிலேஷன்ஷிப்ல உனக்கு லவ்வும் இருந்துச்சு அப்படின்னா உன் லைஃப் எப்படி இருக்கும்? ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா செம்ம பியூட்டி. ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீ எதுவுமே வந்து யோசிச்சே செய்ய வேணாம், நீ செய்யறதே அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க செய்யறது உனக்கு பிடிக்கும். கரெக்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். சண்டைலாம் வரும், அந்த பட்டர்ஃப்ளை வந்து எப்பயுமே ஆடிக்கிட்டே. ஆமா, கல்லுக்குள் ஈரம் அந்த மாதிரி வந்து. ஓகே, இப்போ நிறைய இப்பதான் புரியுது. ஆக்சுவலி இப்போ நீ சொல்ல வர்றது இப்பதான் புரியுது எனக்கு. இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ என் ஆஃபீஸ்லேயே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, எக்ஸ்ட்ராவா டைம்ல ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்துட்டு அது கிடைக்கிற பொண்ணை பொறுத்து இருக்கு. எப்ப வர்றீங்க மாதிரி இருந்தா எவனுமே வீட்டுக்கு போக மாட்டான். நான்லாம் எப்படா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருக்கும். எனக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது ஜஸ்ட் லவ் வர்சஸ் ரிலேஷன்ஷிப்ல எங்களோட தாட்ஸ் என்னது, என்னோட தாட்ஸ் ஒரு சின்ன டிஸ்கஷன். தெரியல இது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு இது தேவைப்படுதான்னு கூட எங்களுக்கு தெரியல. பட் இது எங்களுக்கு பேசலாம்னு தோணுச்சு, பேசுகிறோம். இந்த மாதிரி நிறையா ரிலேட்டபிள் ஸ்டப்ஸ் வேணும். லைக் ஒரு அட்வைஸாக இல்லாமல் ரியல் லைஃப்லேருந்து எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நிறைய டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். அது இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ், லவ் மட்டும் இல்லாமல் லவ், ஃபினான்ஸ், சைக்காலஜி, அந்த மாதிரி நிறைய இது பேசலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். ஃபாலோ பண்ணணும்னா, இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய் பாய். நான் உங்கள் சாண்டோ, இன்ஸ்டாகிராம் சாண்டோவர்ஸ். என்னடா நானும் சொல்லுவேன், செந்தில், என் பேர் செந்தில். பாய் பாய் பாய். ஓகே, மெமரி ஃபுல்லாக